அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்றைக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டம் குமுளமுனையில் என்ற இடத்துல நொச்சி முனை என்ற கிராமத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார். இவர்களுடைய நிலைமையை வந்து இங்க இருக்கிற அக்கா வந்து எனக்கு சொல்லியிருந்தா இவர்கள் நிலைமையை வந்து பாருங்கன்னு சொல்லி வந்திருக்கிற அவையில விட இன்றைக்கு போறேன். வாங்க பார்ப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்களோட பேர் வந்து? இந்த பேர் வந்து சூசப்பிள்ளை சகாராஜா. சூசப்பிள்ளை சகாராஜாவா? நீங்க வந்து எந்த இடம்? குமுளமுனை நொச்சிமுனை. நொச்சிமுனை கிராமத்துல இருக்கிறீங்க. தொங்கல் தொங்கல் வீடு கூட எவ்வளவு காலமா இங்க இருக்கிறீங்க? நாங்க 8 மாசமா இருக்கு. 8 மாதமா இங்கதான் இருக்கிறீங்க. இவியல் வந்து எத்தனாம் ஆண்டு? 3 புள்ளியல் உங்களுக்கு எத்தனாம் ஆண்டு படிக்கணும் இவியல்? இவ வந்து 1ஆம் ஆண்டு, இந்த தையோட 2ஆம் ஆண்டு. தையோட 2ஆம் ஆண்டு. ஸ்கூலுக்கு வந்து என்னத்துல போறோம் கோவினா இவியல்? ஸ்கூலுக்கு நடந்துதான் போறவியா? இந்த பிள்ளை வந்து நேசரியா? இவ வந்து நேசரி. நேசரியா? சைக்கிள் ஒன்றும் இல்ல? சைக்கிள் நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க? நான் கடலுக்கு தான் போறேன். கடலுக்கு தான் போறேன். இன்னொரு முதலாளியோட போறேன். முதலாளியோட கூலிக்கு போறேன். கூலிக்கு போனா எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும்? கூலிக்கு போனா சராசரி நாளாந்தம் 1000-1500 1500 ஒரு நாளும் கிடைக்குமோ? நாளாந்தம் கிடைக்குமோ? இல்லாட்டி ஒன்றை விட்டு நான் சொல்ல போறீங்களோ ஒரு நாளும் போறீங்களோ? ஒன்னு மாசத்துல ஒரு 8 நாள் போக மாட்டோம். 8 நாள் போக மாட்டீங்க. மிச்ச நாள் வரைக்கும் போவீங்க. ஞாயிற்றுக்கிழமை போறேன். உங்களுக்கு இந்த கண் வந்து ஒரு கண்ணுக்கு என்ன நடந்தது? கண் தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு கண்ணுக்கு என்ன நடந்தது? கண் வந்து இடம்பெயர்வோட யுத்தத்துல எங்க மாத்தல கடைசி மாத்தளம் பகுதியில புதுக்குடியில உங்களுக்கு அது ஒரு கண் ஃபுல்லாயே தெரியாது. ஒரு கண் ஃபுல்லா தெரியாது. தோல் மூணுல காயம். காயம். காலையும் காயம் உங்களுக்கு. காலையில என்ன பீஸ் அடிச்சதோ? பீஸ் அடிச்சு செல் விழுந்து பீஸ் அடிச்சு 3 காயம். 3 காயம். இவளுக்கு தோடுகளும் இல்ல போட பிள்ளைகளுக்கு. தோடுகளும் இல்லையா? என்ன உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? ஹலோ, உங்களோட பேர் என்ன? செரோனிகாவா? நீங்க எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? அண்ணா அப்ப டொய்லெட்டுக்கெல்லாம் நீங்கள் காட்டுக்கு தான் போறதா? காட்டுக்கு தான் தூரத்துக்கு போவீங்க. டொய்லெட் வசதி ஒன்றும் செய்திருக்கா? வசதி இல்லை. உங்களுக்கும் வசதி? அன்றாடம் சாப்பாட்டு செலவு, பள்ளிக்கூட செலவு, உழைக்கிற காசு அப்படியே சாப்பாடு போகுது. நீங்க டொய்லெட்டுக்கு போறான்னு சொன்னா கனதூரம் தாண்டி தான் போகும். கனதூரம் காட்டுக்கெல்லாம் போறது. யானை எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லையோ? யானை இந்த பக்கத்துல பிரச்சனை இல்லை. யானை பக்கத்துல பிரச்சனை இல்லை. தூரத்துலதான் நிக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து விலையெல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லாட்டி வேறையா கூட கூலிக்கு தான் தொழிலுக்கு போறீங்க? விலை ஒன்றுமே இல்லை. ஓட்டு என்ஜின் விலை வேற ஒன்றும் இல்லை. உங்களோட இன்னொரு ஆளோட கூலிக்கு போறது. இப்ப பலி எடுத்து ஆரம்பிப்ப உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பலி எடுத்துன்னா உங்களுக்கு ஓகே கொஞ்சம் விருப்பமா இருக்குமா? தொழில் செய்து கொஞ்சம் முன்னேறுவீங்களா? இன்னும் பலி எடுத்தாரான்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொன்னா? பலி எடுத்தாரான்னு சொன்னா உங்களுக்கு இப்ப அவையண்ட விலையில ஒரு பங்கு தான் எங்களுக்கு விலை. 3 பொறிச்சு ஒரு பங்கு தான் எங்களை போட முடியுது. 30 விலையாண்டா நீங்க 10 விலை நீங்க 10 விலை எடுத்து போடுறான்னு சொன்னா உங்களுக்கு ஓகே வருமானம் கொஞ்சம் கூட கிடைக்கும். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணும் வருமானம்? அப்படின்னு சொன்னா 10 விலை எடுக்கிறான்னு சொன்னா 10 விலை எடுக்கணும்னு சொன்னா எப்படியும் 80,000 ரூபாய் வேணும். 10 விலை எடுத்து சீராக்கி உங்களுக்கு அது தொழிலுக்கு போறதுக்கு 80,000 ரூபாய் வேணும். கட்டு காசு எல்லாம் சேர்த்து 80,000 ரூபாய் வேணும். அப்ப 80,000 ரூபாய் தான் உங்களுக்கு ஓரளவு விலை எடுத்தா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க. விலை எடுத்தா கொஞ்சம் ஓரளவு 3,000-4,000 உழைப்பீங்க. இந்த டொய்லெட் இல்லையான்னு சொன்னீங்க தானே? இப்ப உங்களுக்கு டொய்லெட் கட்டி தாரான்னு சொன்னா எவ்வளவு இங்க இப்போ அதே காசுக்கு முடியுது? இங்க உங்களோட இடத்துல வந்து இப்ப டொய்லெட் கட்டுறது எவ்வளவு முடியுது? 2 லட்சம் ரூபாய் முடியும். 2 லட்சம் ரூபாய் முடியும். இப்போ தகரங்களை இப்ப கீழே கட்டி போட்டு மேல தகரம் அடிச்சு போட்டு அப்படி தற்காலிகமா செய்யறான்னு சொன்னா 1 லட்சம் ரூபாண்டா அவ்வளவு செய்வீங்களா? அதுக்குள்ள செய்யலாம்னு சொன்னா ஓகே செய்யலாம். அதுக்குள்ள செய்வீங்களா? பாப்போம். நான் உங்களோட இதை பாக்குறாக்கள் யாரும் இப்ப பார்த்துட்டு சில இடங்கள்ல இப்படி தந்தால் நாங்கள் தான் டொய்லெட் ரொம்ப கஷ்டம் தானே. 3 பொம்பளை பிள்ளைகள் தானே உங்களுக்கு? 3 பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டம் தான். டொய்லெட் இல்லாம ஒரே காட்டுல போறதுன்னு சொன்னா யானை வந்தாலும் பயம் தானே. பாப்பேன் நான் உங்களுக்கு யாரும் இதை பார்த்துட்டு யாரும் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் காசு அப்படி தந்துச்சு நம்மன்னு சொன்னா
நானதை இது கட்டுறதுக்கு தரலாம். சரியா? மற்றது வந்து இந்த பலி எடுக்கிறதுக்கு நான் அதை கட்டாயம் அதை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய மாதிரி பார்க்குறேன். நேரம் இதில் பார்க்குறார்கள் உங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு தந்துச்சினம் மட்டும் சொன்னால் நீங்கள் அதில் முன்னேறக்கூடிய மாதிரி இருந்தால் ஓகே தானே. எங்களுக்கு இப்ப கண் இயல்பில் இந்த இடம்பெயரோட யுத்தத்துல கண் கால் இழந்தது. யுத்தத்தில் அதான் சரியான கஷ்டம். சரியான வெயில் மேசன் வேலையில ஒன்றும் செய்யல. மேசன் வேலை செய்ய மாட்டேங்க. வவுனியான மேசன் வேலை செய்து வருஷத்துல எல்லாம் கிடந்து அப்புறம் 2 பிள்ளைகள் இல்லை. அது சரியான கஷ்டம். அதோட தான் இப்ப நாங்க இங்க வந்தது. இப்ப சாப்பாடு எல்லாம் முண்டைக்கெல்லாம் மதியம் சாப்பாடு கொடுத்தாச்சா பிள்ளைகளுக்கு? கிறிஸ்துமஸ் அப்ப அங்க போய் சாப்பிடுறது. மற்ற நேரங்களுக்கு எல்லாம் சாப்பாடுக்கு எல்லாம் இல்லக்கா எல்லாம் கொடுப்பீங்களா? அப்படியே கொடுக்கறது சாமான் தராங்க. இந்த பிள்ளைக்கு சாமான் தருவீங்க. ஒரு இதால 15 தராங்க. இதால 15 சேச்சால அந்த தொங்கல் ஒரு சேச்சால உங்களுக்கு 15 எவ்வளவு தெரியும் மாதம்? அது வரும் 5 கிலோ மாவு 5 கிலோ அரிசி தருவாங்க. அப்படி சேச்சால மழை இவங்களுக்கு மழை வெள்ளங்கள் அதுகள் வந்து சாப்பாட்டே கஷ்டமா இருக்கும். தொழிலுக்கே போகல கஷ்டமா இருக்கும். பாப்பண்ண நான் இதை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு பார்த்துட்டு கட்டாயம் என்னன்னு இந்த முதல் வந்து அந்த டொய்லெட் வசதிக்கு தான் நீங்க கேட்குறீங்களே. அதுவும் மற்றது அந்த உங்களுக்கு விலைக்குன்னு தானே விலைக்குன்னு தந்தா அவ்வளோ ஓகே. நீங்கள் அதால முன்னேறி பிள்ளைக்குரிய சாப்பாடுகள் எல்லாம் பார்ப்பீங்களா? இப்பவே ஓரளவு பெரிய உதவியா இருக்கும். பாப்போம். நான் இதை தெரியப்படுத்தி போட்டு உங்களுக்கு நான் என்ன மாதிரி சொல்லுவேன். இந்த வாரம் 1 லட்சம் ரூபா உங்களுக்கு தந்தா நீங்க தற்காலிகமா கட்டக்கூடிய மாதிரி ஏற்பாடு பார்ப்பீங்கள் தானே. ஏன்னாக்கா நாங்கள் அப்போ 1 லட்சம் ரூபா டைம் வேண்டி இவளுக்கு இந்த டொய்லெட்டை தற்காலிகமா கட்டுறதுக்குரிய இதை வந்து பார்ப்போம். அதை வந்து இவையெல்லாரும் நீங்க பொறுப்புன்றதை நின்று பொறுப்பு நின்று 1 லட்சம் ரூபாய்க்குள்ள செய்யலாம் தானே. என்ன தற்காலிகமா நீங்க கீழே மட்டும் கட்டி போட்டு மேல தகரத்தை அடிச்சு அதை தற்காலிகமா இதன்னும் மற்றது இவருக்கு இதை பாக்குறாங்களா 2,000 ரூபாய் காசு இவருக்கு இந்த பலையை எடுத்து குடிச்சினோம்னு சொன்னா இந்த 3 பிள்ளைகளுக்கும் கஷ்டம் பெறாமல் சாப்பாடுல பாப்பினோம். சரி, நான் கட்டாயம் இதை பாக்குறார்கள் கட்டாயம் செய்வினோம். என்னன்னா நாங்கள் இதை பலையை எடுத்தெல்லாம் நீங்க குடிக்கிறீங்களா? குடிக்கிறது இல்ல இந்த புள்ளியல் 3 பொம்பளை பிள்ளைகள். அதான் ஆனா மழை வந்தா வீடுகள் எல்லாம் சரியா விழுகும். வீட்டுக்கு வீடு இருக்கப்பா விடுங்க. ஓ அதுதான் பாக்கே தெரியுது. அதுதான் இதாலதான் தண்ணி அடிக்கும் அப்படி. இதால வந்தா தண்ணி அடிக்கும். சமையல் வந்து கஞ்சி வாங்க. சின்ன வீடு தானே. இதுக்குதான் சமைக்கிறது. கிச்சன் இதே இல்ல போல நிலங்கள் ஒன்று முழுக்க இது தனியா களிமண்ணா இது? இல்ல மணல்ல வெள்ளத்தோட காத்துகளோட மழையோட. ஆனா மழை வந்தா கஷ்டம் சமைக்க எல்லாம் மாட்டீங்களே. ஆனா இதுக்கு 2 பேக் சீமேந்ததும் போய் நிலம் விழுத்தா தான் கொஞ்சம் ஓகேயா இருக்கும். அதான் சட்டி பானையே உங்களுக்கு இல்லைண்ணா சமைக்கிறதுக்குன்னு. அதான் சட்டி பானைகளே இல்லை. இனச்சாக என்ன செய்யறது யாருக்கு? உங்களுக்கு வேற யாரும் உதவி செய்யலையா அப்படி சட்டி பானையில உங்களோட கஷ்டங்களை பார்த்துட்டு யாரும் சமைக்கிறதுக்கு சட்டு பானை இதுகள் ஒன்றும் வேண்டி அப்படி யாரும் தந்தது இல்லையா? இவங்களுக்கு கிட்ட சேச்சால சாப்பாடு சாமான் தரபடியா ஓரளவு சாப்பிட்டு கொண்டு அந்த இதுக்கு காத்து மழை வந்தபடியா இப்ப தந்துருக்கீங்க. தந்தாங்களா? வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட அக்கா இந்த
இப்ப இந்த பிள்ளைகளுக்கு இப்ப இவியல்ல படிப்புகளுக்கு நீங்க தூரம் தானே நடந்து போறான்னு தானே சொல்றேன் நீங்க. அப்ப இவியலுக்கு யாரும் சாக்கில் வேண்டி தந்தா நீங்க இந்த பிள்ளைகளை ஏற்றி கொண்டே விடுவீங்களா ஸ்கூல்ல? ஓ நான் இவர் பழக்கி விட்டாருன்னு நான் கொண்டு போய் விட்டுருவேன். நீங்க சாக்கில் விட மாட்டீங்களா? இல்ல. ஓகே. இப்ப சாக்கில் என்ன நாங்கள் ஒரு சாக்கில் இந்த பிள்ளைகள்ல இப்ப இதுல வீடியோ பாக்குறாங்க எல்லாரும் கஷ்டம் தானே இந்த பிள்ளை நீங்க கன தூரம் தானே கூட்டிக் போறீங்க. நானே பார்த்தேன் பள்ளிக்கூடம். நான் நேச்சரியே போறேன். 5 கிலோமீட்டருக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடத்தி கூட்டிக் கொண்டு போறதா? நான் நடந்து கொண்டு போறேன். நடந்து கொண்டு போறேன். இவாவையும் தூக்கிட்டு ஆ. இவாவை கொண்டு போய் விட்டுறது. இந்த பிள்ளையும் தூக்கி போட்டு இவாவையும் நடத்தி கூட்டிக் கொண்டு விட்டு வருவீங்களா? விட்டுட்டு வா. டீச்சர்கிட்ட விட்டுட்டு வந்தா டீச்சர் கொண்டு போ. இப்ப அண்ணா இப்ப இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள ஒரு சாக்கில உங்களுக்கு எடுத்து தந்துட்டோம்னு சொன்னா லேடி சாக்கில இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து தந்துட்டோம்னு சொன்னா நீங்க இந்த பிள்ளைகளுக்கும் சாக்கில பழகி நீங்களே மீத்தி கொண்டு ஸ்கூலுக்கு எல்லாம் விட்டு கொண்டு வருவீங்களா? பிள்ளைகளுக்கும் பழகி நானும் கொண்டு விட்டு வீடு சாக்கில எடுக்கிறான்னு சொன்னா உங்களால கஷ்டம் அந்த 1000-1500 உழைச்சு சாப்பிடுறதுக்கு தான் சரி. சாப்பிடுறதுதான் சரியா? இந்த ஒரு கண் பார்வை எல்லா இடமும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு கண் பார்வை அகலம் தூரம் தெரியாது. 50 மீட்டருக்குள்ள அகலம் தூரையும் அந்த ஒரு கண் பார்வை தெரியாது. அலையில மாதிரி விடும். கண்ணாடி எல்லாம் இருக்கா உங்களுக்கு? கண்ணாடி தந்தா ஒரு கண்ணாடி செட் பண்ணி தந்தவையே அது கண் தெரியுற கண் இருக்கு. கண் இருக்காது. அதனால அது போட்டு கொஞ்சம் என்ன அன்பான புலம்பெயர்ந்த உறவுகளே, நான் இன்றைக்கு தனி பேர்ல விட்டு நேரம் வந்திருக்கிறேன். உண்மையில் அவர்கள் நிலைமையை நான் சொல்ற அளவுக்கு இல்லை, அப்படி ஒரு கஷ்டப்படினம். இந்த அண்ணாக்கு வந்து உண்மையில அவர் வந்து கண் தெரியாது வந்து அவர் அந்த கடைசியா சண்டையில வந்து புதுக்குடிப்பு அவருக்கு அந்த கண்ணே தெரியாம போயிருக்குது. ஒரு கண் தான் கொஞ்சம் பார்வை இருக்குது. ஆனால் அதோடய அவர் என்ன கடத்தொழிலுக்கு போய் உழைச்சி இந்த பிள்ளைகளை சாப்பாடுல பார்த்து கொண்டு இருக்கிறார். இவர் அந்த அண்ணா வந்து ஏற்கனவே இன்னும் வர சொல்லி அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னும் தொடர்படுத்தி இருந்தவர். அப்ப நான் தூர இடங்கள்ல பிறகு அந்த இவர கஷ்டத்துக்காண்டி தான் இன்றைக்கு கூட நான் வந்தேன். நான் இன்றைக்கு நத்தார் தினம், இன்றைக்கு 25ஆம் தேதி வந்து நத்தாரான நாள் தான் இன்றைக்கு. அப்ப இவர்கள் வந்து 3 தவியை கேட்டிருக்கிறார்கள். ஒன்று அண்ணா வந்து தனக்கு வந்து பல கேட்டிருக்கிறார். அதாவது முக்கியம் வந்து அவர் வாழ்வாதாரத்துக்காக பல கேட்டுக்கு அதுக்கு வந்து 80,000 ரூபா. அடுத்தது வந்து இந்த பிள்ளைகளுக்கு சாக்கில், பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு ஏற்றி கொண்டு வரதுக்கு ஒரு சாக்கில் கேட்டிருக்கிறார். சாக்கில் வந்து 47,000 ரூபா. அடுத்தது வந்து இவர்களுக்கு வந்து ஒரு டொய்லெட் ஒன்று கட்டுறதுக்கு அதுக்கு வந்து 1,00,000 ரூபா வேணும். 2 லட்சம் ரூபா வேணும் ஃபுல்லா செய்யறதுக்கு. தற்காலிகமா செய்யறதுன்னு சொன்னா 1,00,000 ரூபா வேணும். அதையும் யாராவது வந்து செய்யும்படி நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில இந்த இடம் வந்து நான் நினைக்கிறேன் முழங்காவில் நாச்சி கூட சந்தைக்கு போறான்னு சொன்னா இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர் வரை இங்க இருந்து அங்க போறது எல்லாம் இவர்கள் சரியான ஒரு டவுனுக்கு போறாண்டாலே சரியான கஷ்டம். ஆனா ஒரு சாக்கிலுமே இல்லை. இந்த புள்ளுக்கு வருத்தம் சொன்னாலே கொண்டு போறது ரொம்ப கஷ்டப்படுகிற மக்கள். முழங்காவில் ஹாஸ்பிட்டல் வந்து 11 கிலோமீட்டர். பாப்பண்ணா இப்ப நீங்க கேட்ட உதவிகளை நான் இத யாரும் பாக்குறாக்கள் உங்களுக்கு கட்டாயம் ஒரு உதவியை செய்யறதுக்கு பாப்போமா? பாக்குறாக்கள் ஒரு உதவியை கட்டாயம் உங்களுக்கு செய்யணும். அதான் இல்ல பாக்குறாக்கள் உங்களுக்கு கட்டாயம் செய்வினோம். உண்மையில நான் வந்து லேசான வதியானாக்கள் வீட்டெல்லாம் பெற மாட்டேன். உண்மையில கஷ்டம்ன்றது அறிஞ்சு தெரிஞ்சாதான் நாங்க வாரது. சும்மா வதியானாக்கள் வீட்டெல்லாம் நான் பெற மாட்டேன். உங்களுக்கு இந்த 3 உதவியில நாங்கள் ஒரே ஒரு உதவியாண்டாலும் கட்டாயம் நாங்கள் அதை இதுல பாக்குறாக்கள் கட்டாயம் செய்வினோம். செய்யும் போது நான் உங்களுக்கு அதை கொண்டு வந்து தரலாம். என்ன? ஓகே அண்ணா, நன்றியா.